எனக்கு தான் புரியல. இங்கே யாருக்குமே எதுவுமே புரியாது, ஆனால் எல்லாம் புரிஞ்ச மாதிரியே எல்லாத்தையும் செய்வாங்க. உங்கள் அக்காவுக்கும் எதுவுமே புரியல. இந்த பாரு, இது சில வேலைங்கள்லாம் சில இடத்துல இருந்தால் அது எப்படி சொல்கிறது, சில விஷயத்தெல்லாம் சில இடத்துல தான் பண்ண முடியும். சும்மா கோச்சிக்கிட்டெல்லாம் ஒரு பிரோஜனமும் கிடையாது. இப்போ நான் வந்து எதுவுமே பண்ணாமல் இங்கே வந்துட்டேன்னு வச்சுக்கோயேன், பொண்டாட்டி தப்பு பண்ணலன்றான், அதை நிரூபிக்கிறதுக்கு எனக்கு துப்பு இல்லை, சும்மா அவங்க வீட்டில் போய் உட்காந்துருக்கான்னு வாங்க. அதே மாதிரி அம்மாவும் நானும் அங்கே இருந்தால் தான் உங்கள் அக்காவுக்கு கெட்ட பேர் வராமல் நாங்கள் பார்த்துக்க முடியும். என்னமோ ஏதோ பண்ணுங்க. உங்கள் 2 பேர் சண்டையில் நான் மாட்டிட்டு முடிச்சிட்டு இருக்கேன். சரி, நீ அதை விடு. நீ அவங்கக்கிட்ட அன்றைக்கி எதுக்கு அவங்க கோயிலுக்கு போனாங்க, அங்கே என்ன நடந்துச்சுன்னு கேட்டியா? நான் திரும்ப திரும்ப அக்கா கிட்ட கேட்குறேன் மாமா. அக்கா அதை பற்றி எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறா. இப்படி இருந்தால் என்ன பண்ணுறது? ஃபோன் அடித்தாலும் எடுக்க மாட்டேங்கிறாங்க. அப்படி எப்படி தான் தெரிஞ்சுக்கிடுதுண்ணா? அக்கா ஒரு விஷயத்த சொல்லாமல் மறைக்கிறானா, கண்டிப்பாக அதுக்கு பின்னாடி நியாயமான ஒரு காரணம் இருக்கும். போலாம் ஓனர். சொன்னது எத்தனை மணிக்கு, நீ எத்தனை மணிக்கு வந்திருக்க? ஓனர், நம்ம கேரேஜுக்குது, வண்டிக்குது, நீ வண்டி வர டெலிவரி கொடுக்கணும். அட வாங்க ஓனர், ஏன் கோச்சிக்கிறீங்க? வாங்க போலாம். ஓனர், உங்க அம்மா காராமணி கோயிலாம் வைப்பாங்களா? இல்ல சத்யா, அது எப்போ ஒரு வாட்டி தான் வைப்பாங்க. எப்படி பெருசு? அவங்க வீட்டுல எப்பயோ வைக்கிற குழம்புலாம் நீ இப்படியே ஞாபகம் வச்சுங்கிற? அது சிவராமன் கேரியர்ல இருந்து எடுத்து நான் சாப்பிட்டிருக்கேன்ல, அது ஒரு 2 முறை தான் சாப்பிட்டேன். சரி, அந்த டேஸ்ட் அப்படியே நாக்குல ஒட்டிக்கிச்சு. ஒட்டிக்கிச்சா? அதை காட்டு. நாக்க காட்டா? இல்ல, நான் தெரியாதான் கேக்குறேன். அவன் சொந்த வீட்டுல சாப்பிட்டதே ஞாபகம் வர மாட்டேங்குது. அன்னைக்கு காலைல சாப்பிட்டதே நைட்டு மறந்து போறானுங்க. உனக்கு எப்படி இந்த அளவுக்கு ஞாபகம் இருக்குது? ஐயா சிச்சுக்கோ, நாக்க சும்மா 4 பக்கம் அலைய விட்டுக்கிற. சும்மா ஓசியில சாப்பிட்டதே இந்த அளவுக்கு ஞாபகம் வச்சுக்கிறேன்னா சும்மா சொல்லக்கூடாதியா? நீ பெரிய ஆள் தான். ஓனர், நீங்க இந்த கேரேஜுக்காண்டி ஓப்பன் பண்ணது பதிலா இவர் வச்சு ஒரு ஹோட்டலுக்காண்டி ஓப்பன் பண்ணிதேன்னு வைங்க, சும்மா வியாபாரம் பிச்சுன்னு போயிருக்கோம், வேற லெவல்ல காசு அள்ளிட்டு இருக்கலாம். டேடே, எனக்கு சமைக்க தெரியணும்லடா. ஒருத்தன் உனக்கு தான் நல்லா சாப்பிட தெரியுது. உன்ன மாதிரி 4 பேர் கஸ்டமர் காண்டி இருந்தான்னு வையன், ஹோட்டல் சும்மா சூப்பரா போகும். ஐயா சிரிக்காதியா, கிடைச்ச சாப்பிட்டு வாழ்றதை விட்டு எனக்கு காராமணி கோயம்பு தான் வேணும், கார கோயம்பு தான் வேணும், அந்த பொரியல் வேணும், இந்த பொரியல் வேணும்ட்டு நாயா நீ? சத்யா விடு, எதுக்கு அவர் திட்டுற? இந்த வயசுல ஆரோக்கியமா சாப்பிடுறாருல, அது நல்ல விஷயம் தானே. ஓனர், இதெல்லாம் நீ என்கரேஜ் பண்ணாதீங்க. அப்புறம் டெய்லி இது வேணும் அது வேணும்னு கேட்டுன்னு பாரு. உங்க அம்மாவுக்கு ஏற்கனவே எங்களை கண்டா ஆக மாட்டேங்குது, அப்புறம் டென்ஷனுக்காண்டி ஆனான்னு வைங்க, அப்புறம் மொத்தமா கேரேஜை காலி போட்டு போக வேண்டியதான். எங்க போறது? மா, இவனை விட்டு அப்படிதான் பேசிக்கிட்டே இருப்பான். நீ கேரியர் பிரியுமா? இது எனக்கு பசி வைத்த கிள்ளுது. இருங்க இருங்க, நான் எடுத்து வைக்கிறேன். சரி வாங்க. என்ன சார், இந்த இடத்துல உங்களை கட்டி போட்டுருந்தாங்க? ஆமா. எத்தனை நாளா சார்? 1 வீக். ஐயோ, நீங்க தானே சார் மற்றவங்களை கட்டி போட்டு பழக்கம். உங்களை ஒரு கிழமை இத்தனை நாள் உங்களை கட்டி போட்டு டார்ச்சர் பண்ணியிருக்கானா? ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு சார். டேய், நான் மறக்கணும்னு நினைக்கிறத ஞாபகப்படுத்துறியா? என்ன, நான் ரொம்ப வீக் ஆயிட்டேன்னு சொல்லி காட்டுறியா? ஐயோ, அப்படிலாம் இல்லை சார். தொலைச்சிருவேன். நான் தப்பிச்சது இன்னும் அந்த சிவராமனுக்கு தெரியாது. கண்டிப்பா என்னை பார்க்கறதுக்காக அவன் இங்க வருவான். அவன் இங்க வரும்போது மொத்தமா அவனை லாக் பண்ணணும். எல்லாரும் போய் ஒளிஞ்சுக்கோங்க. போங்க. சரிங்க சார். டேய் வாடா போலாம். சிவராமா, மாட்னடா. கண்ணாமூச்சி ஆட்டமாடா ஆடுற? உன் கதையை இன்னைக்கு நான் முடிக்கிறேன்டா. அங்கிள், என்னாச்சு? ஒண்ணும் இல்லம்மா, திடீர்னு அசதியா இருக்கு, தலை சுத்துற மாதிரி இருக்கு. நீங்க வாங்க, நீங்க உட்காருங்க. வாங்க வாங்க உட்காருங்க. உட்காருங்க அங்கிள், நான் தண்ணி எடுத்துட்டு வரேன். அங்கிள் குடிங்க. இருங்க அங்கிள், வந்துடுறேன். பிபி செக் பண்ணிடுறேன், இருங்க.
அங்கிள் லோ பிபின்னு காட்டுது. அப்படியாம்மா? என்ன அப்படியா? உங்களுக்கு லோ பிபின்னு தெரியாதா? தெரியாதுமா. டேய் இங்க தான்டா, இந்த இடத்துல தான், இந்த சேர்ல தான் என்ன கட்டி போட்டிருந்தான். அவன் கண்டிப்பா என்ன பாக்குறதுக்கு இங்க வருவான். அவனை தப்பிக்க விட்டுறக்கூடாதுடா. சீக்கிரம் போய் ஒளிஞ்சுக்கோங்க. நீ பின்னாடி போ, நீ அந்த பக்கம் போ. சீக்கிரம் போய் ஒளிஞ்சுக்கோங்க. சரிங்க சார். அங்கிள் ஆ ஆ. ஆ. எனக்கு ஒன்றும் இல்லைம்மா. ஐயோ இருங்க அங்கிள். டேய் எவ்வளவு நேரம்டா? கிட்டத்தட்ட 4-5 மணி நேரம் ஒரே இடத்துல நின்னுட்டு உட்காந்துக்கிட்டு இருக்கோம்டா. என்னடா இன்னும் அந்த ஆளை காணும்? பசி வேற வயித்த கிள்ளுதுடா. பாஸ் கிட்ட சொல்லி சாப்பாடு ஏதாவது வாங்கிட்டு வர சொல்லுவோமா? இப்ப மட்டும் நீ அவன்கிட்ட சாப்பாடை பத்தி கேட்டேன்னு வையி, அந்த சிவராம மேல இருக்கிற கொலவெறியில ஒன்ன போட்டு தள்ளிடுவாரு பாத்துக்க. ஆ? கொஞ்ச நேரம் பொறுத்துக்க வந்துருவான். சார் சொல்லுங்க சார். என்னடா ஆள் நடமாட்டம் ஏதாவது தெரியுதா? இல்ல சார். சரி, யாராவது வந்தா ஃபோன் பண்ணு. ஓகே சார். ஃபோன் அடிக்குது. சொல்லுடா. சார் ஒரு ஆள் வரா சார். ஏய், அந்த ஆள் தானா? கரெக்டா பாத்தியா? சார் ஹெல்மெட் போட்டு வரா சார். ஹெல்மெட்.